வணக்கங்க. வாங்க நம்ம இன்னைக்கு பட்டாணி வச்சு சூப்பரான வடை ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது தவிர கொத்தமல்லி, வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 8 பொடிசாக அரிஞ்சிருக்கேன், இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 4 பல் பூண்டு எல்லாத்தையும் பொடி செஞ்சு வச்சுக்கிங்க. இஞ்சி பூண்டு நம்ம வடை மாவு அரைக்கிறோம் இல்லையா, அப்போ சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி எடுத்துக்கலாங்க. அதில் இஞ்சி போட்டுக்கலாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம், கொத்தமல்லி, புதினா அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். இந்த வடையில் அந்த புதினா இருக்குங்களே, அது சோம்பு 2 சேர்த்து செய்யுங்க, சூப்பராக இருக்கும். சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க. இப்போது பட்டாணி போட்டுக்கலாம். பட்டாணியில் தண்ணி ஊற்றாமல் அப்படியே இருக்கலாங்க. பாருங்கள், டீஸ்பூன் வச்சு லேசாக கிண்டி விடலாங்க. தெரிஞ்சுங்களா, நைஸாக அரைப்படக்கூடாது, ஒன்றும் பாதியாக அரைக்கணுங்க. இப்படி இருக்கணுங்க. நைஸாக இருந்தால் முழுன்னு இருக்குங்க. இந்த வடைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், தேங்காய் துருவல் போட்டுக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைக்கலாம். பாருங்கள், மாவு உருண்டை பிடிக்க வருதுன்னு பார்க்கலாம். நல்லா வருதுங்க. மாவு ரெடி போட்டாங்க. அடுத்து இதில் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போட்டு செஞ்சுருக்கேன், பூண்டு 2 பல் பூண்டு போட்டு செஞ்சுக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. வடை நம்ம தட்டி போடும்போது எண்ணெயில் பிரியாமல் வரணும் இல்லையா, அதுக்கு பொட்டுக்கடலை மாவு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேங்க. அரிசி மாவு 1 டீஸ்பூனுங்க, சோம்பு 1 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து பிசையலாங்க. இந்த மாவு அப்படியே போட்டோம்னா ஒரு வேளை வடை பிரிஞ்சு வருங்க. அந்த மாதிரி பிரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம கடலை மாவு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்போ வடை கொஞ்சம் கூட பிரியாதுங்க, சூப்பராக வருங்க. கடலை மாவு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம மாவில் இது வரைக்கும் தண்ணி சேர்க்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசையலாம். ஓகேங்க, நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல் பார்க்குறீங்களா, அது பார்க்குறதா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? வாங்க வடை மாவை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க. ஓகே, இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ தட்டிக்கலாம். பாருங்கள், நம்ம வடை மாவு கொஞ்சம் கூட பிசறடிக்காமல் வருது, தெரியுதுங்களா? ரவுண்டாக வந்திருக்குங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ போட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோ பண்ணுங்கள். அடுத்தபடி போடலாம். நம்ம ஊற்றி வச்சுருக்கிற இந்த எண்ணெயில் 4 வடை போடலாங்க, போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த வடை வாழைப்பூ வடை இருக்கு இல்லையா, அதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். வடை மேலே லேசாக எண்ணெய் எடுத்து ஊற்றலாங்க. நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது அடுப்பை ஃபுல்லாக வச்சிடாதீங்க, எப்போவே சிம்மில் வச்சு தான் வடை சுடணுங்க. ஓகே, வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். வடை எடுத்துட்டேங்க. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, நல்ல வாசனை வருதுங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையும் தட்டலாங்க, போட்டுக்கலாம். நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக வச்சிடாதீங்க, சிம்பிளே வச்சு சுடுங்க. அடுப்பு ஃபுல்லாக இருந்தால் வெளியே சீக்கிரமாக கருகிருங்க, உள்ளே மாவு வேகாதுங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கட்டுங்க, எடுத்துடலாம். வெந்துருச்சுங்க. வடை ரெடிங்க. நம்ம பச்சை பட்டாணியில் செஞ்ச வடை ரொம்பவே டேஸ்டியாக நல்ல வாசனை வந்திருக்குங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.